ஆந்திரா இப்பதான் ஒரு ஸ்டேட்டா பிரிஞ்சு அங்க நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்கு தேவை இருக்கு. இன்னொன்னு கூட்டணியில இருக்காங்க. தமிழகத்திற்கு ஏன் பட்ஜெட் ஒதுக்கப்படவில்லை என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிலளித்துள்ளார். அதாவதுங்க, இப்ப நான் கூட்டணியில இருக்கேங்கிறதுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த பட்ஜெட் ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், இளைஞர்கள், தாய்மார்கள் இவர்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு தொலைநோக்கு பட்ஜெட். வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கும், மாணவர்களுக்கு கல்வி கடன் பற்றியும், இன்னும் வேலை வாய்ப்புகள் பற்றியும், விவசாயிகளுக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் ஒரு வல்லரசு நாடாக, ஒரு சிறந்த நாடாக உருவாகுவதற்கான தொலைநோக்கு திட்டத்தோட இந்த திட்டம், இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கு. என்னன்னா நேற்று நான் சொல்லியிருந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு சிறப்பு திட்டம் இல்லைங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்மள்ட்ட இருக்கே தவிர, இன்றைக்கு இந்தியாவில் 28 ஸ்டேட் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் இது. இதுல தனிந்த ஒவ்வொருக்கா எனக்கா ஒரு வளர்ச்சி, ஏன் தொகுதிக்கா வளர்ச்சி, ஏன் தொகுதிக்கு திட்டம் கொடுக்கல அப்படின்னு பாக்குறதை விட இது இந்தியாவின் வளர்ச்சிக்கான பட்ஜெட். குறிப்பா இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு, ஏழை மக்களுக்கு முன்னேற்றம் வருவதற்கான பட்ஜெட்டாக தான் நான் பார்க்கிறேன். உங்களுக்கே தெரியும், ஆந்திரா இப்பதான் ஒரு ஸ்டேட்டா பிரிஞ்சு அங்க நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்கு தேவை இருக்கு. இன்னொன்னு கூட்டணியில இருக்காங்க. நீங்க கேட்கிற கேள்வியை நான் அப்படி கேட்கிறேன். அகிலேஷ் யாதவ் முந்தா நாள் என்ன பேசுறாரு? பாஜக கூட்டணி ஆட்சி நிக்காது, இதுக்கு ஆயுள் காசம் கம்மின்னு சொல்றாரு. இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது, 5 ஆண்டுகள் வெற்றிகரமாக நிறைவு செய்வோம், மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத உணர்த்துற விதமா கூட்டணி கட்சிகள், குறிப்பா எல்லாமே இது ப்ரீபோல் அலையன்ஸ், அதுல சப்போர்ட்டா இருக்கிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு இவர்கள் இவங்க எல்லாம் அந்த மாதிரி இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் பிரச்சாரத்தை எல்லாம் முறியடிக்கிற மாதிரி. இப்ப நீங்களே கேள்வி கேட்கிறீங்க, பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிறைய நிதி ஒதுக்கி இருக்காங்களேன்னு. கரெக்டா? நீங்க என்ன சொன்னீங்க? சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் எந்த நேரத்திலயும் இந்த கூட்டணியில இருந்து போயிடுவாங்க அப்படின்னு பேசுனதெல்லாம் போய் அங்க ஒண்டி நிறைய கொடுத்துட்டீங்களேங்கிற பேசுற மாதிரிதான் இன்றைக்கு காலம் உருவாயிருக்கு. 28 மாநிலங்களுக்கு வளர்ச்சிக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இதுல அந்த பல மாநிலங்களுக்கு தேவையான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு தேவையான சிறப்பு திட்டங்களையும் வருங்காலத்தில் 4 பட்ஜெட் இருக்கு, அதில் அறிவிப்பாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.